என்னடா பெரிய ஞானி மாரி புக்கெல்லாம் வச்சுட்டு படிக்கிற மாதிரி சீன் போடுறேன்னு நினைக்க வேணாம். எப்பயாச்சும் யூடியூப்பில் இல்லாட்டி புக்ஸில் ஏதாச்சும் ரெசிபீஸ் பார்த்துன்னா அளவுகள்லாம் நோட் பண்ணி வச்சுருப்போம் டைரியில். அப்படி தான் புட்டிங் கேக் வந்து 2 மந்த்ஸாக ட்ரை பண்ணணும்னு பிரெட் வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பேன். கடைசியில் புட்டிங் கேக்கே செய்ய மாட்டேன். சாண்ட்விச் செஞ்சு சாப்பிடுவோம், பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிடும், அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு 2 டேஸ் பிஃபோர் வந்து கண்டிப்பாக எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி புட்டிங் கேக் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு சைட் பை சைட் நைட் டின்னர் வேலையில் பார்த்துக்கிட்டே புட்டிங் கேக் தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். சின்ன வயசில் ஸ்கூல் முடிஞ்சு வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு புட்டிங் கேக்னா அவ்வளோ பிடிக்கும். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான பேக்கரில் அப்போ வந்து வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. புட்டிங் கேக் பார்த்தாலே அவ்வளோ ஹாப்பியாக துள்ளி குதிச்சுட்டு ஓடுவேன்னு சொல்லலாம். காலேஜ் போகிறப்ப கூட ஸ்நாக்ஸுக்கு புட்டிங் கேக் தான் வாங்கி பேக் பண்ணி கொடுப்பாங்க. அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும். சரி, ஓகே, இனிமேல் நம்மளே வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாமேன்னு ட்ரை பண்ணேன். ஸோ ஒரு 80 to 85% ஓகே தான். ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்து நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்ப கண்டிப்பாக சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். அப்படியே சூப்பராக வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம புட்டிங் கேக்குமே சேல்ஸுக்கு விட்டுறலாம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். நாளைக்கு வரக்கூடிய ஷார்ட்ஸில் பார்த்துட்டு உடனே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. சண்டே வரைக்கும் தான் ஆஃபர் இருக்கும். புட்டிங் கேக்கும் சாஃப்டாக வந்துருந்துச்சு.